ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா தெரியாம பண்றதுக்கு? எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இருக்காத புத்தி இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தப்பை திருப்பி கேட்பாங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி இல்ல நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல என்ன நியாயம்? நான் ஒண்ணு கேட்கிறேன், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட பழகும் போது அவங்களை ஏமாத்தும் போது உங்க மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தாதா? நம்ம தப்பு பண்றோம், இவங்களை ஏமாத்துறோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி பர்சன் மட்டும் தயவு பண்ணி மன்னிக்காதீங்க. ஏன்னா இங்க தெரியாம பண்றதுக்கு மட்டும் தாங்க மன்னிப்பு. தெரிஞ்சே பண்றவனுக்கு எதுக்காக மன்னிக்கணும்? ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம். ஒவ்வொரு தடவை மன்னிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க மனசுனா வாழ்றீங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அன்புங்கிற இங்க பேர்ல நிறைய பேர் அடுத்தவங்களை ஏமாத்திரம் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரியாம பண்ற ஒவ்வொரு விஷயம், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், கர்மாக்கள்ல இருந்து தப்பவே முடியாது. இந்த மண்ணை விட்டு போற வரைக்கும் ஒன்னு சுத்தி சுத்தி அடிக்கும், சந்ததியே அடிக்கும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோ. இந்த சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தலைகில நின்று தண்ணி குடிச்சு நீ சாமி கிட்ட போயிட்டு விரதம் எடுத்து மாலை போட்டு படிப்படியா ஏறினாலும் உன்னை சாமி மன்னிக்கவே மன்னிக்காது. அவ்வளோ ஒரு பாவமான விஷயம். நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துறதா நினைச்சு உங்களை ஒவ்வொரு இடத்துல நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். ஓகே, இவனுக்கு என்ன தெரியவா போகுது, இவளுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு. ஆனா போக போக நீ ஒன்னே அறியாம நிறைய விஷயங்களை கஷ்டப்படுவ. ஆனா நீ எதுக்காக கஷ்டப்படணும் உனக்கு தெரியாது. அந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் தயவு பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அதுதான். அந்த நம்பிக்கைங்கிறது அவங்களோட வாழ்க்கையே. அதை உங்க கையில ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.